நம்ம சியான் விக்ரம் அவருடைய நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பில் தற்போது உருவாயிட்டு வர படம் தான் தங்கலான். இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதே வேளையில் விக்ரம் அவர்கள் நடிப்பில் சில வருடங்களாகவே ரிலீஸ் ஆக முடியாமல் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தள்ளி போகிற ஒரு படம் தான் துருவ நட்சத்திரம். அந்த படத்தை எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி படக்குள்ள இருக்காங்க. அதே வேளையில் விக்ரம் அவருடைய 62வது படம். இந்த படத்தை சித்தா படத்தை இயக்கியிருந்த அருண்குமார் இயக்குறாரு. இவர் ஏற்கனவே பண்ணையாரும் பத்மினியும் சித்தா ஆகிய படங்களை இயக்கியிருக்காரு. இப்போ சியான் விக்ரம் அவருடைய 62வது படத்தை இவர் தான் இயக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியாகி இருந்த வழியில சியான் விக்ரம் அவருடைய பிறந்த நாள் ஸ்பெஷலா விக்ரம் அவருடைய 62வது படத்துக்கு வீர தீர சூரன் அப்படின்ற மாதிரி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசரை பார்க்கும்போது சியான் விக்ரம் ஒரு மளிகை கடையில இருக்கிறது போலவும் சொந்தமா மளிகை கடை வச்சிருக்க மாதிரியும் அங்க சில பேர் இவரை எதிர்த்து வரும்போது மளிகை கடையில இருந்து துப்பாக்கி எடுத்து சுடுறது போல தான் இந்த ஒரு டைட்டில் டீசரை படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டைட்டில் டீசர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல சியான் விக்ரம் அவருக்கு பேர் துஷாரா விஜய் இணைஞ்சிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்துல இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க. படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே பார்த்தோம் அப்படின்னா பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல சியான் விக்ரம் டியூல் ரோல் எடுத்து பிளே பண்றாரு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த வீர தீர சூரன் அப்படின்ற படத்துக்கான செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி தான் படக்குழு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆன பின்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டுக்கு எந்த மாதிரி வரவேற்பு பெறுது அப்படின்றத பொறுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரொம்பவே மெருகேற்றி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் பார்ட்டை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்றது இதுதான் முதல் முறை.